கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய தினத்திலே ஆராதனைக்கு இயேசுநாதரின் பெயரால் வாழ்த்தி நான் வரவேற்கின்றேன். இன்றைய தினத்திலே நாங்கள் பொது காலம் 9வது ஞாயிறண்டை கடவுளுடைய பாதப்படியில் இருக்கின்றோம். இன்றைய தினம் எங்களுக்கு விசேஷித்த ஒரு தினமாக இருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் இன்றைக்கு இலங்கை திருச்சபை ஞாயிறை நாங்கள் கொண்டாடுகின்றோம். இலங்கை திருச்சபை ஞாயிறை நாங்கள் கொண்டாடுகின்றோம். இலங்கை திருச்சபை 1886 ஆண்டிலே சுதந்திரமான, அதே போல ஒரு ஆயருக்குள்ளே வழிநடத்தப்பட்டு வருகின்ற, அதே போல போதகர்கள், பொதுநிலை ஊழியர்கள் போன்ற ஒரு ஐக்கிய திருச்சபையாக இருக்கின்றது. ஜூலை மாதம் 8ஆம் தேதி 1886 ஆண்டு இது சட்டபூர்வமாக ஸ்தாபிக்கப்பட்டது. அதே போல எங்களுக்கு தெரியும், 1818ஆம் ஆண்டிலே ஜூன் மாதம் 29ஆம் தேதி CMS மிஷனரிஸ் இந்த இலங்கைக்கு வந்து அங்கே தங்களுடைய பணியை ஆற்றினார்கள். அதனூடாக நாங்கள் எங்களுடைய இந்த ஆலயம், கிறிஸ்துநாதர் ஆலயம் காலிமுகாம் CMS பேராலயம் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகின்றது. எனவே பிரியமானவர்களே, இந்த ஆராதனையிலே நாங்கள் இலங்கை திருச்சபைக்காக, அதன் ஊழியங்களுக்காக கடவுளுக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். தொடர்ந்தும் எங்களுடைய பிஷப்மார்களுக்காகவும், கொழும்பு குருநாகல மறை மாவட்டத்தில் இருக்கின்ற ஊழியர்கள், பொதுநிலை அதிகாரிகள், எல்லா சபை மக்களுக்காகவும் நீங்கள் இந்த வழிபாட்டிலே மண்டாடும்படியாக உங்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய தினத்திலே கருப்பொருள், நற்செய்தியை அறிவிக்க அனுப்பப்பட்ட திருச்சபை. முகவுரை வாக்கு: நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவரவர்களுடைய புண்ணியங்களை அறிவிக்கும் படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஜெபம் செய்வோம். எங்களை படைத்து பாதுகாத்து வழி நடத்தி வருகின்ற அன்பான கடவுளே சுவாமி, இந்த காலை நேரத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் உம்முடைய அன்பான திருக்கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். கடவுள பிதாவே, இந்த ஆராதனை மூலம் நீர் தாமே அவர்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை அவர்களுடைய இல்லங்களிலே இருந்து இந்த வழிபாட்டிலே கலந்து கொள்ளும் போது உணரத்தக்கதாக நீரை கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நல்ல ஆண்டவரே சுவாமி, விசேடமாக இன்றைய தினத்திலே நாங்கள் இலங்கை திருச்சபைக்காக, ஆங்கிலிக்கன் திருச்சபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். அதன் ஊழியக்காரருக்காக, சபை மக்களுக்காக இந்த தினத்திலே நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். கர்த்தாவே, இந்த வழிபாட்டானது எங்கள் ஒவ்வொருவருக்கும், இலங்கை திருச்சபை ஒவ்வொரு மக்களுக்கும், இந்த நாட்டுக்கும் ஒரு ஆசீர்வாதமாக அமைய நீரே கிருபை செய்தல வேண்டும் என்று இறைமைந்தன் இயேசுநாதரின் பெயரால் மன்றாடுகின்றோம் நல்ல சுவாமி. ஆமென். ஆராதனை ஆரம்பமாக நாங்கள் ஆரம்ப பாடலை பாடுவோம். Salai
பிரியமானவர்களை நாங்கள் சற்று நேரம் அமைதலாக இருந்து நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் கடவுளுக்கும் அவருடைய படைப்புக்கும் எங்களுடைய சகோதர மனிதருக்கும் எதிராக நாங்கள் செய்த எல்லா பாவங்களையும் மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். விசிரமாக சமுதாய பாவத்தினால் துக்கப்படுகின்ற வருத்தத்தோடு வியாதியோடு இருக்கின்ற இந்த சமுதாய மக்களுக்காக நாங்கள் மன்றாடுவோம். தாமே எங்களுடைய இந்த சமுதாய பாவங்களுக்காக மன்னிப்பை வழங்கி எங்களுடைய சமுதாய மக்களை சுத்திகரிக்கும் வண்ணமாக சுகத்தை தரும்படியாக பலத்தை தரும்படியாக நாங்கள் மன்றாடுவோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்துக்கு மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்கு தத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்களை எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளை நின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மைகளையும் உங்களை உறுதிப்படுத்தி நிலை நிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமென். தேவன் எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுக்கு புது வாழ்வு கொடுத்திருக்கின்றபடியால் நாங்கள் அவருக்கு மாட்சிமை புகழாரத்தை செலுத்துவோம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமையின் நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராகிய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே, எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். தேவனாகிய பிதாவின் வலது பரிசுத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், நீரே தேவரே பரிசுத்த ஆவியோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறீர். ஆமேன். இந்த நாளுக்குரிய சுருக்க ஜெபத்தை நாங்கள் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். அறுவடையின் கடவுளே, கிறிஸ்து மூலம் மக்களை உம்மோடு ஒப்புரவு செய்கின்றீர் என்பதற்கு சாட்சியாக
திருச்சபையில் வாழ எம்மை அதற்குள் நட்டிருக்கின்றீர். உமது விதை வேர்கொண்டு வளரட்டும். உமது சேவையில் தம்மை முற்றாக தரும்படி உமது தூய ஆவியால் அநேகரின் உள்ளங்களை தூண்டியறலும். உமது நற்செய்தியை நாம் அறிவிக்கும் போது அதை கேட்டு கண்டு உம்மோடு அநேகர் ஒன்றுபட அருள் செய்யும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே ஆமென். நாங்கள் முதலாம் வேத பாடத்துக்கு செவி கொடுப்போம். வாசிக்கப்பட வேண்டிய முதலாம் வேத பாடம் எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, உன் காலூன்றி நில், உன்னுடனே பேசுவேன் என்றார். இப்படி அவர் என்னோடே பேசும்போது ஆவி எனக்குள் வந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. அப்பொழுது அவர் என்னுடனே பேசுவதை கேட்டேன். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, எனக்கு விரோதமாக எழும்பின கலகக்கார ஜாதியாகிய இஸ்ரவேல் புத்திரரிடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன். அவர்களும் அவர்கள் பிதாக்களும் இந்நாள் வரைக்கும் எனக்கு விரோதமாய் துரோகம் செய்தார்கள். அவர்கள் கடின முகமும் முரட்டாட்ட இருதயமுள்ள புத்திரர். அவர்களிடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் இன்னினதை உரைக்கிறார் என்று அவர்களோடே சொல்லு. கலக வீட்டாராகிய அவர்கள் கேட்டாலும் சரி, கேளாவிட்டாலும் சரி, தங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி உண்டென்கிறதை அவர்கள் அறிய வேண்டும். வாசிக்கப்பட வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. கடவுளுக்கே நன்றி. அல்லேலூயா. நாம் அனைவரும் சேர்ந்து 2வது பாடலை பாடுவோமாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம். வாசிக்கப்பட வேண்டிய சுவிசேஷ வாக்கியம் மார்க் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வரை அடங்கியுள்ளது. தேவரிற்கே மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு தாம் வளர்ந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீஷரும் அவரோட கூட வந்தார். ஓய்வு நாளான போது ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு, இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது? இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? இவன் தச்சன் அல்லவா? மரியாளுடைய குமாரன் அல்லவா? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா? இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடறல் அடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலும் அன்றி வேறெங்கும் கனவீனம் அடையான் என்றார். அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கியதே அன்றி வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு
கிராமங்களிலே சுத்தி திரிந்து உபதேசம் பண்ணினார். அவர் 12 அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து, பலிக்கு பையை ஆகிலும் அப்பத்தை ஆகிலும் கச்சையில் காசை ஆகிலும் எடுத்துக்கொண்டு போகாமல் ஒரு தடியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போகவும், பாதரட்சைகளை போட்டுக்கொண்டு போகவும், 2 அங்கிகளை தரியாதிருக்கவும் கட்டளையிட்டார். பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் எங்கேயாகிலும் ஒரு வீட்டில் பிரவேசித்தால் அவ்விடத்தை விட்டு புறப்படுற வரைக்கும் அங்கே தானே தங்கி இருங்கள். எவர்களாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வசனங்களை கேளாமலும் இருந்தால், நீங்கள் அவ்விடம் விட்டு புறப்படும் போது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களின் கீழே படிந்த தூசியை உதறி போடுங்கள். நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் கொமோரா பட்டணத்திற்கு நேரிடுவது இலகுவாயிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை 2 பேராக அனுப்பினார். அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து அநேகம் பிசாசுகளை துரத்தி அநேகம் நோயாளிகளை எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார்கள். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம். கிறிஸ்துவுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். பிரியமானவர்களே, இன்றைய தினத்திலே இலங்கை திருச்சபை ஞாயிறாக இருக்கின்றபடியால் இன்றைய தினத்திலே அருளுரை ஆற்றுவதற்காக வணக்கத்துக்குரிய DK பாலகிருஷ்ணன் நூரெலியா குறுமுதல்வர் அவரை நான் அழைத்திருக்கின்றேன். என்னுடைய அழைப்பை ஏற்று இந்த அருளுரை ஆற்றுவதற்காக அவர் விருப்பம் தெரிவித்ததற்காக அவருக்கு நான் சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவிக்கின்றேன். கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த அதிகாலையிலே நான் கடவுளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், இன்றைய தினத்திலே கடவுள் உங்களோடு இந்த இறை செய்தியை பகிர்ந்து கொள்ள சந்தர்ப்பம் அளித்துள்ளார். அது மாத்திரமின்றி உங்களுடைய முகாமை குருவானவர் ஃபாதர் கிறிஸ்டி அவர்கள் இந்த செய்தியை கொடுக்கும்படி அழைத்தபடினால் அவருக்கும் திருச்சபையோர் அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாங்கள் அனுஷ்டிக்கின்ற இந்த நாள் இலங்கை திருச்சபை ஞாயிறு என்று மனதில் கொண்டு இந்த தியானத்துக்குள் நாங்கள் கடந்து செல்வோம். இலங்கை திருச்சபை என்பது நீங்களும் நானும் வழிபடுகின்ற எங்களது திருச்சபை. எனவே இன்றைய தலைப்பும் கூட நற்செய்தியை அறிவிக்க வந்த அனுப்பப்பட்ட திருச்சபை, நற்செய்தியை அறிவிக்க அனுப்பப்பட்ட திருச்சபை என்ற தலைப்பிலே நாங்கள் காணுகின்றோம். இந்த விடயத்தை தியானிப்பதற்காக கண்களை மூடி இறை வேண்டுதலுக்குள் செல்வோம். அன்பான கடவுளே, இந்த நாளிலே எங்களுக்கு எங்களுடைய திருச்சபையை பற்றி சிந்திப்பதற்கு, தியானிப்பதற்கு நீர் கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்திற்காக நன்றி. இந்த வார்த்தைகள் எங்கள் உள்ளங்களிலே பேசட்டும். நீர் அழைத்திருக்கின்ற அழைப்புக்கு ஏற்ப வாழவும், இறையரசுக்கான பலன்களை கொடுக்கின்றவர்களாகவும் மாற எங்களை பக்குவப்படுத்தும். இறைமகன் இயேசுவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே, ஆமேன். முதலில் எமது இலங்கை திருச்சபை பற்றிய ஒரு சிறிய சுருக்கத்தை நாங்கள் நினைவில் கொள்வோம். எமது இலங்கை திருச்சபை 1845ஆம் ஆண்டு எமது நாட்டிலே ஆரம்பிக்கப்பட்டது. இது உலகளாவிய ஆங்கிலிக்கன் திருச்சபையின் இலங்கையின் பிராந்தியம் அல்லது திருச்சபை என்று நாங்கள் கூறுவோம். இச்சபை
கென்டபரியின் அதிபேராயரின் தலைமையின் கீழ் இருக்கின்ற ஒரு திருச்சபையாக இருக்கின்றது. அது மாத்திரமின்றி திருச்சபையிலே 2 மறை மாவட்டங்கள் உண்டு. ஒன்று குருநாகலை, மற்றது எங்களுடைய கொழும்பு மறை மாவட்டமாக இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் இன்னும் சில மறை மாவட்டங்களை உருவாக்குவதற்காக ஜெபித்துக் கொண்டு அதற்கான காரியங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற காலம். இந்த திருச்சபை செயல்படுகின்ற பொழுது இதன் இறை பணியிலே அதற்கு ஒரு தரிசனம், அதற்கு ஒரு திருப்பணியும் உண்டு. தரிசனத்தோடு செய்கின்ற ஒரு திருப்பணி உண்டு. அதாவது இயேசு செய்த காரியங்களையும் செய்ய கடமைப்பட்டுள்ள திருச்சபையாக இருக்கிறது. நாங்கள் திருமறையிலே பார்க்கின்றோம். லூக்கா நற்செய்தியின் நூலிலே 4ஆம் அதிகாரம் 18ஆம் 19ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அந்த பகுதியை செய்வதற்காக அழைக்கப்பட்ட திருச்சபையாக இருக்கிறது. லூக்கா 4ஆம் அதிகாரம் 18-19ஆம் வசனங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயத்தை நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு என்று தன்னுடைய பிரசங்கத்தை துவங்குகிறார். எனவே இலங்கை திருச்சபையானது, எமது திருச்சபையும் இந்த வார்த்தைக்கு இணங்க செயல்பட வேண்டிய நிலையிலே நாங்கள் இருக்கின்றோம். எனவே ஆங்கிலத்திலே 5 மார்க்ஸ் என்று கூறுகின்ற இதன் அடிப்படையிலே 5 கருத்துக்களுக்கு கீழ் எங்களுடைய இறைப்பணி எங்களுடைய திருச்சபையிலே அமைய வேண்டும். முதலாவதாக, இறையரசின் நற்செய்தியை அறிவிக்க, இறையரசின் நற்செய்தியை அறிவிக்க நாங்கள் எங்களுடைய திருச்சபை கடமைப்பட்டுள்ளது. இரண்டாவதாக, கற்பித்து திருமுழுக்கு கொடுத்து புதிய விசுவாசிகளை உருவாக்குகின்ற திருச்சபையாக இருக்க வேண்டும். மூன்றாவது, அன்போடு மானிடரின் தேவைகளை அறிந்து பிரதிபலிக்கின்ற திருச்சபையாக இருக்க வேண்டும். நான்காவது, அநீதிக்குரிய கட்டமைப்புகளுக்கு மாற்று வடிவம் கொடுக்கவும், சமூகத்தில் இருக்கும் வன்முறைகளான சவால்களுக்கு முகம் கொடுத்து இரக்கம், சமாதானம், ஒன்றிப்பு என்ற பணிகளை செய்யவும் வேண்டும். ஐந்தாவதாக, படைப்பின் ஒருமைத்துவத்தை காத்து உலகையும் அதன் இயற்கையையும் நிலைநாட்ட செயல்படுகின்றவர்களாக வாழ வேண்டும் என்ற சவாலை அல்லது பணியை திருச்சபைக்கு கொடுத்துள்ளார். இதில் நாங்கள் மனதில் கொள்ள வேண்டும். எனவே நான் நினைக்கின்றேன், இந்த இலங்கை திருச்சபையின் நோக்கத்தையும் அதன் தரிசனத்தையும் இறைப்பணியையும் பற்றி எங்களது திருச்சபையிலே இடைக்கிடையே திருமறை பாடங்கள், தியானங்கள் செய்வது மிகவும் முக்கியம். காரணம், மானிடர்களாகிய நாங்கள் திருச்சபை என்ற பெயரிலே பயணம் செய்கின்ற பொழுது சில வேளைகளில் எங்களுடைய நோக்கங்கள் மாறிவிடுகின்றது. அத்தோடு இன்றைய திருமறை பகுதியிலே எமக்கு கூறப்படுகின்ற இறை செய்தி என்ன, இதோடு ஒத்த செய்தி என்ன? இன்று வாசிக்க கேட்ட மார்க்கு நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் முதல் 13 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது அந்த பகுதியை நான் 3 பகுதிகளாக பிரித்து எடுத்திருக்கின்றேன். முதலாவதாக, தூர இடங்களுக்கு பிரயாணம் செய்தல்
தூர இடங்களுக்கு பிரயாணம் செய்து நற்செய்தி பணியாற்றுதல். இரண்டாவது, இந்த பணியை செய்கின்ற பொழுது சொந்த மக்களால் புறக்கணிக்கப்படுதல் அல்லது ஒதுக்கப்படுதல். மூன்றாவது, பணிக்காக, இந்த இறை பணிக்காக பன்னிருவரை அனுப்புதல் அல்லது பணியாளர்களை அனுப்புதல். இந்த மூன்று காரியங்களை எங்களுடைய தியானத்தில் கொண்டு அந்த தியானம் எங்களுடைய திருச்சபையிலே செயல்படுகின்றதா அல்லது செயல்பட வைக்க வேண்டும், அதற்காக நாங்கள் உழைக்க வேண்டும் என்று சிந்தனையோடு அவைகளுக்கு செவி கொடுப்போம். நாங்களும் இயேசுவை போல் தூரே இருக்கும் மக்களுக்கு நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். இந்த தூரே இருக்கின்றவர்கள் யார்? எங்களுக்கு தெரியும், எங்களுடைய தேசத்தில், எங்களுடைய கிராமத்திலே, எங்களுடைய திருச்சபை வட்டாரத்திலே எங்களை விட மிகவும் தூரே இருக்கின்ற மக்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இறைவனுடைய அன்பை, இறைவனுடைய கரிசனையை, இரக்கத்தை அறியாத மக்கள். அவர்களுக்கு போய் நற்செய்தி பணி அறிவிக்க வேண்டும் என்ற கருத்தும் இதில் உண்டு. அதற்கு மேலாக எங்கள் பார்வை கெட்டாத, எங்களுடைய நிலைக்கு கீழாக, எங்களை விட தூரே இருக்கின்றவர்கள் இருக்கிறார்கள். ஏழைகள், புறக்கணிக்கப்பட்ட மக்கள், ஒதுக்கப்பட்ட மக்கள், கஷ்டத்தில் வாழுகின்ற மக்கள் போன்று எங்களை விட தூரே இருக்கின்ற எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்களையும் இனம் கண்டு கடவுளுடைய அரசின் நற்செய்தி பணியை அறிவிக்கும்படி கடவுள் எங்களுடைய இலங்கை திருச்சபைக்கு அழைப்பு கொடுக்கின்றார். இரண்டாவதாக நாங்கள் காணுகின்றோம், சொந்த மக்களால் ஒதுக்கப்பட்ட அனுபவம் கொண்ட இயேசு அந்த பணிக்கு அனுப்புகின்றவர்களை அதற்காக தயாராக செல்லும்படி அதை பற்றி கூறி அனுப்புகின்றார். எங்களுடைய சொந்த திருச்சபைகளிலே பணியாற்றுகின்ற நீங்களும் நானும் அந்த பணியை ஆற்றுகின்ற பொழுது எவ்வளவு சவால்கள் இருக்கின்றது என்பதை அறிவோம். எனவே அந்த சவால்களை இனம் கண்டு அதற்கேற்ப செயல்பட்டு இந்த இறையரசின் பணியை செய்யும்படி கடவுள் முழு திருச்சபைக்கும் அழைப்பு கொடுக்கிறார். மூன்றாவது நாங்கள் காணுகின்றோம், பணிக்காக பன்னிருவரை அனுப்புவது. திருச்சபையின் பணி, இறை பணிக்காக. இந்த பணிக்காக இயேசு அனுப்புகின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு வரையறைக்குள்ள அதிகாரங்களை கொடுத்து அனுப்புகின்ற கடவுளை நாங்கள் காணுகின்றோம். அந்த அனுப்புகின்ற பணியிலே, இந்த மார்க்கு பகுதியிலே பெரிய அற்புதங்கள், அடையாளங்கள் இல்லாவிட்டாலும் கூட இறையரசின் குணத்தை பற்றிய அல்லது இறையரசின் மீட்பை பற்றிய நற்செய்தியை அறிவிப்பதற்கு அனுப்புகின்றவராக, திருச்சபையின் பணிக்காக, இறைவனின் பணிக்காக அனுப்புகின்றவராக இருக்கின்றதை நாங்கள் காணுகின்றோம். இந்த மூன்றாவதிலே இன்னும் ஒரு முக்கிய விஷயம் உண்டு. போகின்றவர்களின் உடைமைகளை பற்றியும் பேசுகிறார். இது மிகவும் முக்கியம். ஆண்டவர் அன்று உடைமைகளை பற்றி பேசியதன் காரணம் என்ன? உடையை பற்றியும் பாதணியை பற்றியும் அவர் பேசுவதற்கு காரணம் என்ன? நாங்கள் எங்களுடைய உடைமைகளை விட கடவுளில் தங்கி வாழ வேண்டும் என்ற நோக்கத்திலே இயேசு இதை கூறுகிறார். இந்த திருச்சபையின் பிரயாணத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அநேகர் நாங்கள் உடைமைகளுக்காகவே பக்தர்களாக இருக்கின்றோமா, விசுவாசிகளாக இருக்கின்றோமா என்ற கேள்வியை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அந்த உடைமைகளை பெற்றுக்கொள்ள வேறு வழிகளை தேடுகின்றவர்களாக இருக்கின்றோமா என்று இந்த திருமறை பகுதி எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது. எனவே திருச்சபை, எங்களுடைய திருச்சபையானது உடைமைகளுக்காக வேறு வழிகளை தேடுகின்றதற்கு மாறாக இறைவனில் தங்கி இருக்க வேண்டும், கடவுளில் தங்கியிருந்து அதனுடைய பணியை தொடர வேண்டும் என்பதே இந்த செய்தியிலே கடவுள்
எங்களை அழைக்கின்றவராக இருக்கிறார். இந்த சிந்தனையோடு கூட எமது திருச்சபையின் இன்னும் ஒரு முக்கியமான நோக்கத்தை நாங்கள் தவறவிடுகின்றோமா என்ற சிந்தனையிலே இந்த கருத்தை கலந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு திருச்சபையின் 3 விதமான கட்டமைப்பு அல்லது காரியங்கள் செயல்பட வேண்டும். நற்செய்தியை அறிவித்து விசுவாசிகளாக்குதல், அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து கற்பித்து சீசர்களாக்குதல், 3ஆவதாக அவர்கள் அப்போஸ்தலர் பணியை செய்ய செயல்படுதல். எங்களுடைய திருச்சபைகளை நாங்கள் நோக்கின்ற பொழுது, எங்களை நாங்கள் மீண்டும் ஆராய்கின்ற பொழுது, நாங்கள் விசுவாசத்துக்குள் வந்து ஞானஸ்நானம் பெற்றவர்களாக இருக்கின்றோம். விசுவாசிகளாகவே வந்து விசுவாசிகளாகவே எங்கள் வாழ்க்கையை முடிக்கின்றோமா என்ற கேள்வியை எங்களில் யோசிக்க வேண்டும். இன்று அநேக ஊழியக்காரர்களும் சரி, அநேக விசுவாசிகளும் சரி, அவர்கள் சந்தோஷப்படுவது மகிழ்கின்றது எங்களுக்கு அதிகபட்சமான விசுவாசிகள் இருக்கிறார்கள் என்று. ஆனாலும் அன்பானவர்கள், எங்களுடைய திருச்சபையிலே விசுவாசிகள் நிறைந்திருந்து விசுவாசிகள் போய்விட்டால் அதில் பயனில்லை. விசுவாசிகள் அதன் 2ஆம் படியான சீசர்களாக்குதலும் நடைபெற வேண்டும். அந்த சீசர்களின் பணிதான் திருச்சபையிலே கடவுளுக்காக செய்கின்ற இறைப்பணி. நாங்கள் முதலிலே பார்த்த அந்த அனைத்து பணிகளும் எங்களுடைய இலங்கை திருச்சபையின் தரிசனத்தோடு செயல்பட வேண்டிய அனைத்து காரியங்களும் செய்வதற்கு எங்களுடைய திருச்சபையிலே விசுவாசிகளை மாத்திரம் உருவாக்கி முடிப்பதல்ல, மாறாக அந்த விசுவாசிகளை சீசர்களாக்கி அதற்கும் அப்பால் அப்போஸ்தலர்களை உருவாக்குகின்ற நிலைக்கு எங்கள் திருச்சபை வளர வேண்டும். எனவே அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் விசேஷமாக இந்த காரியங்கள் மனதில் கொண்டு நீங்கள் வாழும்படி, இறைப்பணி செய்யும்படி அழைக்கப்படுகிறீர்கள். அது மாத்திரமின்றி பொதுவாக உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கலந்து கொள்ள விரும்புகிறேன். கோவிட்-19 வைரஸ் நிமித்தம் முடக்கப்பட்டிருந்த நாடு இப்பொழுது நீக்கப்பட்டிருக்கிறது என்ற சந்தோஷம் மாத்திரம் படாதீர்கள். இந்த நோய் அனைத்து இடங்களிலும் பரவி அநேக உயிர்களை எடுக்கின்றதாக இருக்கிறது. எனவே நீங்களும் உங்களுடைய குடும்பமும் அயலோரும் கவனமாக இருந்து இறைப்பணியை செய்யும்படி அழைக்கப்படுகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களையும் என்னையும் காத்து வழி நடத்துவாராக. ஆமென். இலங்கை திருச்சபை நாளாகிய இன்றைய தினத்திலே தேவனுடைய செய்தியை எங்கள் மத்தியிலே கொண்டு வந்த நுவரெலியா குறுமுதல்வர் வணக்கத்துக்குரிய திரு DK பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு எங்களுடைய சபையின் சார்பாக நன்றிகள். அவருடைய பணிகள் சிறப்பாக அமைய கடவுளை நாங்கள் பிரார்த்திப்போம். தேவனுடைய வார்த்தை சிந்தித்த நாம் எங்களுடைய கிறிஸ்தவ விசுவாசத்தை அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னிமரிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கேறி சர்வவல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து வில்லுள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். பிரியமானவர்களே, நாங்கள்
பல இடத்திலே இருந்தாலும் இருந்து இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டாலும் தேவனுக்குள்ளே நாங்கள் எல்லாரும் ஒரே குடும்பத்தில் அங்கத்தவர்களா இருக்கிறோம். எனவே சமாதான வாழ்த்துக்காக எங்களை ஆயத்தப்படுத்துவோம். தயவு செய்து உங்களுடைய கேமராவை ஆன் பண்ணி மற்றவருடைய முகத்தை பார்த்து இந்த தேவனுடைய சமாதானத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோமாக. பிரியமானவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோம், ஏனெனில் அன்பு கடவுளிடம் இருந்து வருகிறது. தேவ சமாதானம் எப்போதும் உங்களோடு இருப்பதாக. ஜெபம் செய்வோம். விண்ணப்ப மாலை. விண்ணப்ப மாலை. வயோதிபர்களுக்காக ஜெபிப்போமாக. அன்பின் கர்த்தாவே, எம்முடைய பெற்றோர்களுக்காகவும் அவர்களின் பெற்றோர்களுக்காகவும் வயதான உறவினர்கள் மற்றும் நம் சபையை சேர்ந்த மூத்த உறுப்பினர்களுக்காகவும் நன்றியோடு ஜெபிப்போமாக. அவர்களின் சேவை, தியாகம், அன்பு மற்றும் அர்ப்பணிப்புக்காகவும் முன்மாதிரிக்காகவும் நன்றி. விசேஷமாக ஓய்வு பெற்ற போதகர்கள், பொதுநிலை ஊழியர்களுக்காகவும் அவர்கள் திருச்சபைக்காக ஆற்றிய சேவைக்காகவும் நன்றி. கர்த்தாவே, இவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் வலிமையையும் ஆபத்திலிருந்து பாதுகாப்பையும் மன மகிழ்ச்சியையும் மன அமைதியையும் அருள் புரிய ஜெபிக்கிறோம். கவனிப்பாரின்றி இல்லங்களில், வீடுகளிலும் வீதிகளிலும் தனிமையில் தவிக்கும் முதியோர்களை கர்த்தாவே பாதுகாத்து அவர்கள் தேவைகளை சந்தித்தருள வேண்டுமென்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஜெபிக்கிறோம். ஆமேன். தொற்று நோயிலிருந்து விடுதலைக்காக ஜெபிப்போமாக. அன்பின் கடவுளே, பரம வைத்தியரே, நீர் இவ்வுலகில் மனித ரூபம் எடுத்து நோய்களை குணமாக்கி மனசோழ்விலிருந்து விடுதலை கொடுத்தது போல் தொற்று நோயில் பீடிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தரலும். தனிமைப்பட்டவர்களை பாதுகாத்து அவர்களின் பயங்களை நீக்கி மனதைரியத்தையும் பலத்தையும் கொடுத்தரலும். நாம் நம்மை இந்த தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து கொள்வதன் மூலம் பிறரை பாதுகாக்க எமக்கு தயை செய்ய வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஜெபிக்கிறோம். ஆமேன். கல்வி கற்கும் அனைத்து பிள்ளைகளுக்காகவும் ஜெபிப்போமாக. அன்புள்ள ஆண்டவரே, பாலர் பாடசாலை முதல் மேல் படிப்பு வரையுள்ள மாணவர்கள் அனைவர்களுக்காகவும் பரீட்சைக்காக தயாராகும் மாணவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் கொடுத்தரலும். தகுந்த வசதிகள் இல்லாததால் கல்வி தொடர தவிக்கும் பிள்ளைகளுக்காகவும் பாடசாலைக்காகவும் ஜெபிப்போமாக. அதிகாரத்தில் உள்ளவர்கள் இவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய வழிநடத்த வேண்டுமென்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஜெபிக்கிறோம். ஆமேன். நாங்கள் கர்த்தருடைய ஜெபத்தை சொல்வதற்கு முன்பதாக எங்களுடைய இலங்கை திருச்சபைக்காக நாங்கள் இந்த நேரத்திலே மன்றாடுவோம். சிரமமாக இந்த நேரத்திலே பணிபுரிந்த எல்லா மிஷனரிமார்களுக்காக, திருச்சபை ஆயர்களுக்காக, குருமார்களுக்காக, சபை மக்களுக்காக, எங்கள் மத்தியில் எல்லாவற்றாலும் கடவுளுடைய சமீபத்திலே இருக்கின்ற அவருடைய ஆத்துமாக்களுக்காக நாங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். தொடர்ந்தும் இன்றைய காலத்திலே சேவை புரிகின்ற பிஷப் துஷாந்த் அவருக்காகவும், பிஷப் கீர்த்தி அவருக்காகவும், எல்லா குருமுதர்களுக்காகவும், எல்லா போதர்களுக்காகவும், சபை மக்களுக்காகவும் நாங்கள் மன்றாடுவோம். கர்த்தர் தாமே எங்களுடைய திருச்சபை தொடர்ந்தும் வழிநடத்தி இந்த நாட்டிலே கிறிஸ்துவனுடைய அன்புக்காக ஒரு சாட்சியாக நாங்கள் வாழ கிருபை செய்யும்படியாக நாங்கள் மன்றாடுவோம். அதே போல எங்களுடைய இலங்கை திருச்சபையிலே கொழும்பு மறை மாவட்டத்திலே
30க்கும் மேற்பட்ட திருப்பணிகள் அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே அந்த திருப்பணிகளுக்காக நாங்கள் மன்றாடி கடவுளுடைய கிருபை வழிநடத்தல் இன்னும் அந்த சங்கங்களோடு இருக்கும்படியாகவும் அவருடைய வல்லமையினாலே இக்காலகட்டத்திலும் கூட தங்களுடைய திருப்பணியை ஆற்ற அவர்களுடைய வாழ்க்கையிலே கடவுள் இறங்கும்படியாக நாங்கள் மன்றாடுவோம். கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். எங்கள் விண்ணப்பம் மண்ணில் சேர்வதாக. கர்த்தருடைய ஜெபத்தை நாங்கள் அனைவரும் ஜெபிப்போமாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றருள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செயல்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்படாமல் தீமையினிட எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவிலே. ஆமென். சில அறிவித்தல்கள். தொடர்ந்தும் பிரியமானவர்களே, எங்களுடைய இலங்கை திருச்சபைக்காக நீங்கள் உங்களுடைய ஜெபத்திலே மன்றாடுங்கள். பிஷப்மார்களுக்காக, குருமார்களுக்காக, எல்லா சபை மக்களுக்காக கடவுளிடத்திலே வேண்டுதல் செய்யுங்கள். கடவுளுடைய வல்லமை அவர்களோடு இருக்கும்படியாக நற்செய்தியை ஆற்றும் பணியை தொடர்ந்தும் அவர்கள் தைரியத்தோடு செய்ய வல்லமை கிடைக்கும்படியாக ஜெபியுங்கள். வருகின்ற வாரத்திலும் எங்களுடைய காலை ஆராதனை காலை 8:30 மணிக்கு ஆன்லைன் மூலமாக, ஜூம், அதே போல யூடியூப் மூலியமாக உங்களுக்கு கலந்து கொள்ள முடியும். அதே போல இன்றைய தினத்திலே காலை 10 மணிக்கு மறை பாடசாலை சண்டே ஸ்கூல் அங்கே நடத்தப்படும். திடப்படுத்தல் வகுப்பும் இன்றைய தினத்திலே மாலை 4 மணிக்கு நடைபெறும். திடப்படுத்தலுக்கான பதிவு செய்தலை நாங்கள் முடித்து இருக்கின்றோம். இனி யாரையும் பதிவு செய்ய மாட்டோம். எனவே பிள்ளைகளை தயவு செய்து ஒழுங்காக அந்த திடப்படுத்தல் வகுப்புக்கு அனுப்பும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். எங்களுடைய சபையின் வருடாந்த பொதுக்கூட்டம் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் நடத்த ஆயத்தங்களை செய்து கொண்டு வருகின்றோம். நாட்டின் நிலைமை பொறுத்து அந்த காரியங்களை நாங்கள் செய்ய இருக்கின்றோம். திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் அங்கே அறிவித்தல் பலகையிலே போடப்பட்டிருக்கின்றது. பொதுக்கூட்டத்துக்குரிய அறிவித்தல்களை நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். தொடர்ந்து உங்களுடைய காணிக்கைகளை, உங்களுடைய மாத சந்தாவை எங்களுடைய வங்கிக்கு நீங்கள் கட்டலாம். வங்கி கணக்கு பற்றிய விவரங்கள் அங்கே உங்களுடைய சர்ச் குரூப்ல நாங்க வாட்ஸ்அப் மூலியமாக நாங்கள் போட்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, தொடர்ந்தும் நீங்கள் முடியுமான அளவு சுகாதார விதிமுறைகளை கை கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்ளுகின்றேன். தொடர்ந்து முடியுமான அளவு நீங்கள் வீடுகளிலே இருங்கள். ஒருவருக்கொருவர் நீங்கள் ஜெபியுங்கள். தினந்தோறும் வேதத்தை வாசித்து தேவனுடைய ஆறுதலையும் தேவனுடைய தைரியத்தையும் பலத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி உங்களை கேட்டுக்கொள்ளுகின்றேன். இன்றைய தினத்திலும் இந்த ஆராதனையை ஆன்லைன் மூலமாக உங்களுடைய வீடுகளுக்கு கொண்டு வர எங்களுக்கு உதவி செய்த எல்லாருக்கும் எங்களுடைய சபையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவிக்கின்றோம். கர்த்தர் தாமே இந்த புதிய மாதத்திலும் இந்த புதிய வாரத்திலும் உங்களை வழிநடத்தி காப்பாராக. சற்று நேரம் அமைதலாக இருப்போம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்களை இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொழுதியருடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து
எப்பொழுதும் உங்களோடு நிலைத்திருக்க கடவது. பிரியமானவர்களே, நாங்கள் இறுதி பாடலை பாடும் பொழுது இலங்கை தேசத்தின் மத்தியிலே சேவை செய்து கொண்டிருக்கின்ற இலங்கை திருச்சபைக்காகவும் எங்களுடைய இந்த இலங்கை தேசத்துக்காகவும் தேச மக்களுக்காகவும் கர்த்தர் தாமே கருணையோடு எங்களுடைய மக்களை கண்ணோக்கி பார்க்கும்படியாக எல்லா நன்மைகளையும் கடவுள் தொடர்ந்தும் கொடுக்கும்படியாக நாங்கள் தியானத்தோடு இந்த இறுதி பாடலை நாங்கள் அனைவரும் சேர்ந்து பாடும்.